வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் இருக்க வளம் பெருகுக. இதில் தேர்வு நோக்கில் கொஷின் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நூல்கள் தகடூர் யாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆசிரியர் பேர் கிடையாது. அப்போ இந்த பாடல் வரிகள் நம்ம பார்த்துக்கணும். இந்த பெருநீரால் வாரி சிறக்க, இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்ற பாடல் வரி தொடங்கும் நூல் எதுன்னு கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு தகடூர் யாத்திரை. தகடூர் அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்போ என்ன ஊரில் அழைக்கப்படுதுன்னா தர்மபுரி. இது நம்ம 1 மார்க் கொஷினை நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த தகடூர் யாத்திரை முழுமையாக கிடைக்கல, நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது. அதை வச்சு நான் தொகுப்பில், அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா புறத்திரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, திரட்டி எடுக்கப்பட்டதில் அதில் ஒரு சில பாடல்கள் தான் இந்த பாடல். இதில் முழுவதும் பார்த்திங்கன்னா சேர மன்னர்கள் அப்படின்னு அந்த அகன்ற ஒரு பெரிய காட்டில் மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டும், அதில் விட்ட விதைகள் குறைவின்றி முளைவிடணும் அப்படின்னும், வளம் எப்பயுமே இருக்கிற அளவுக்கு மழை பொழியணும், தகுந்த காலத்தில் பயிரை விளைச்சி அது எப்படி அழகாக கிளைத்து வளரணும், அந்த செழித்த அந்த பயிர்கள் கதிர்களை கொடுக்கணும், அந்த கதிர்கள் நல்லபடியாக அறுவடை செய்யணும், அது அப்புறம் வளம் சிறக்கக்கூடிய செல்வந்தர் விடக்கூடிய நாடாக நம்ம நாடு நிறைஞ்சு இருக்கணும், அந்த காலத்தில் நிறைந்திருக்க நெற்போர்கள் எல்லாமே காவல் காக்காமையே அது சிறந்து இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய பொருளாக கருதப்படுது. அதாவது அந்த போரை அடித்து எடுக்கிற வரைக்கும் உழவர்கள் கையில் எடுத்து ஆரவார ஒளியோட அந்த முழுவதும் நம்ம கையில் கிடைக்கும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அப்படி அந்த சேர மன்னர்கள் அகன்ற ஒரு பெரிய நாடு கூட ஒரு புது வருவாய் அதோட நம்மளுக்கு சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய பொருள். நம்மளுக்கு இங்கே கொஷின் பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை பொறுத்துக்குள்ள கேட்கலாம். வாரி அப்படிங்கிறது வருவாய் அப்படின்ட்டும், ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி, வைகுக தங்குக, அந்த ஓதை அப்படின்னா ஓசை, வெறி அப்படின்னா அஞ்சி, யானர் அப்படிங்கிறது புது வருவாய். இந்த யானர் புது வருவாய்ங்கிறது நிறைய தடவை கொஷின் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது 1 மார்க்ஸில் ஒரு பொறுத்துகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த 1 மார்க்ஸ் பொறுத்துக கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா பொறுத்துகளை தான் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும், சொல்லும் பொருளும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். நன்றி.